டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். 4 செய்தி தொடர்பாளர்களை நியமித்தது தமிழக அரசு. துறை ரீதியான பொறுப்புகள் வழங்கல். திமுக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து கல்யாண சுந்தரம் நீக்கம். சாக்கோட்டை அன்பழகனை நியமித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. மதுரையில் செப்டம்பர் 4ஆம் தேதி மாநாடு அறிவித்தார் OPS. தனி கட்சி தொடங்கும் திட்டம் இல்லை என்றும் தான் அதிமுக காரன் என்றும் திட்டவட்டம். தமிழகத்தில் பிடிவாரண்ட் நிலுவையில் உள்ள வழக்குகள் எத்தனை? DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவாரூரில் அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு. 3 பேர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். மூத்த IAS அதிகாரிகள் 4 பேரை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்தது தமிழக அரசு. ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங், தீரஜ்குமார், அமுதா உள்ளிட்டோர் ஆவர். அவர்களுக்கான துறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ககன்தீப் சிங்குக்கு நீர்வளம், சுற்றுச்சூழல், காலநிலை உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வருவாய், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் அமுதாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பொறுப்பிலிருந்து MP கல்யாண சுந்தரம் நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், கல்யாண சுந்தரத்திற்கு பதிலாக கும்பகோணம் MLA சாக்கோட்டை அன்பழகன் மாவட்ட பொறுப்பாளர் பதவியில் நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் டெல்டா மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த மாற்றம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே காரியாங்குடி கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கொட்டப்பட்டதாக எழுந்துள்ள புகார் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பள்ளி வளாகத்தில் வழக்கமாக மாணவர்களுக்கு உணவு சமைப்பது வழக்கம். உணவு சமைக்க வந்த ஊழியர்கள் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டி உடைக்கப்பட்டு அதில் மனித கழிவுகள் கொட்டப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிலுவையில் உள்ள பிடிவாரண்ட் வழக்குகள் குறித்த விவரங்களை அளிக்குமாறு DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு அல்லிக்குளம் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஜனவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை போலீசார் இதுவரை செயல்படுத்தாமல் இருப்பதாக அப்போது நீதிபதி சுட்டிக்காட்டினார். இதேபோல பல வழக்குகள் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படாத நிலையிலேயே இருப்பதாகவும் நீதிபதி கூறினார். பிடிவாரண்ட் அடிப்படையில் குறித்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை பிடித்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். கூட்டணி ஆட்சி குறித்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பதிலளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அனைத்திற்கும் பதிலளிப்பேன் என்றும் தெரிவித்தார். தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு சற்று விலகியிருந்த அண்ணாமலை மீண்டும் ஆக்டிவாக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதாக வெளியான தகவலை நைனா நாகேந்திரன் மறுத்துள்ளார். பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் உடலுக்கு திரைக்கலைஞர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் சரோஜா தேவியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது அழகிய முகபாவங்களாலும் நளினமான நடிப்பாலும் அபிநய சரஸ்வதி என்று புகழ்பெற்றவர் சரோஜா தேவி என்றும் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ள முதலமைச்சர், நடிகை சரோஜா தேவியின் மறைவை எளிதில் ஈடு செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் சிலர் எதையோ பேசி வருவதாக திமுக MP கனிமொழி விஜயை மறைமுகமாக சாடியுள்ளார். நெல்லையில் பேசிய அவர், மத்திய அரசின் முட்டுக்கட்டுகளை தாண்டி திமுக அரசு சிறப்பாக ஆட்சி நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். லாக்அப் மரணத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய விஜய் முதலமைச்சரையும் திமுக அரசையும் விமர்சித்திருந்தார். நடப்பாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு 193 கோடி டெண்டர் கோரியுள்ளது. இந்த ஆண்டு +1 படிக்கும் மாணவர்கள் 5.36 லட்சம் பேருக்கு இலவசமாக சைக்கிள் வழங்கப்பட உள்ளது. இதற்காகவும் டெண்டர் கோரப்பட்ட நிலையில் சில அறிவுரைகளும் வழங்கப்படுகின்றன. அந்த சைக்கிள்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மிதிவண்டி வழங்கும் திட்டம் 2025-26 என்ற லோகோ இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் 10 மணி செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.